வணக்கம் நமஸ்தே. இன்னைக்கு 4th டேயோட பிரேக்ஃபாஸ்ட் பாதாம் தோசை. இதுக்கு என்ன பாதாம் போட்டு தோசையா அப்படின்னு பயப்படாதீங்க. ஒரு 4 ஊற வச்ச பாதாம், கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு நல்ல ஒரு இதுவாக வரும் அந்த கன்சிஸ்டன்சி. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா மூடி வச்சு வாத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ஒரு தோசை கிடைக்கும். ஸோ அந்த தோசைக்கு தொட்டுக்க நம்ம என்ன சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ பாதாம் தோசை வித் வெங்காய சட்னி நான் அரைச்சிருக்கேன். இந்த வெங்காய சட்னி எப்படின்னா அப்படியே வெங்காயம், சில்லி, உப்பு, கொஞ்சோண்டு 2 பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் கிடைக்கும்ல, அந்த வெள்ளை பூசணிக்காவை திருகி வச்சுட்டு அதே மாதிரியே தேங்காய் எண்ணெயில கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சுட்டு இந்த காயையும் போட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உப்பு போட்டு வச்சீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இத நீங்க மேல தயிர் கலந்து தயிர் சாதமாவும் சாப்பிடலாம். நான் இங்க பாலியோ ரசம் வச்சிருக்கேன். வெறும் கொஞ்சோண்டு தக்காளி தோலை எடுத்துட்டு அந்த தோல் இதை மட்டும் உள்ள இருக்கிற ஃப்ளஷை எடுத்துட்டு வெறும் தோலை போட்டு புளி இல்லாம லெமன் போட்டு மிளகு ஜீரகம் போட்டு தாளிச்சு ரசம் வச்சிருக்கேன். ஸோ அந்த ரசம் இருக்கு. அந்த ரசத்தை வேணாலும் இந்த பூசணிக்காயோட சாப்பிடலாம், இல்ல தயிர் வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம். ஸோ அது ரெடி. ஓகேவா? இங்க அடுத்தது பாலக். இந்த பாலக் என்ன பண்ணிருக்கோம்னா நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, தேங்காய் எண்ணெயில கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், மஞ்சப்பொடி, தக்காளி, பாலக் எல்லாம் போட்டு உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன் 2 விசில் விட்டு. ஸோ எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அது பார்த்தாலே எப்படி ஃப்ரெஷ்ஷியா சூப்பரா ஜூஸியா. இங்க அடுத்தது சேனக்கிழங்கு, யாம்னு சொல்ற அந்த சேனக்கிழங்கு. அந்த சேனக்கிழங்க கட் பண்ணி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில வெறும் மிளகா பொடி போட்டு உப்பு போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கீரை அப்படியே வெறும் சாப்பிட்டா வாய்க்கு ஒரு மாதிரி ருசி இல்லாம இருக்கும். இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா அதுக்காக கொஞ்சம் காரத்துக்கு இந்த மாதிரி ஒரு யாம் ஃப்ரை வச்சிருக்கேன். So this is for lunch today and I have a buttermilk here. இந்த buttermilk என் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடம்ப குளிர்ச்சி பண்ணும். பிளஸ் வயிறும் ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ அதனால buttermilk வச்சிருக்கேன். So this is for lunch today. நைட்டுக்கு டின்னர் பார்க்கலாம். இந்த பன்னீர்ல மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சோண்டு தயிர், ஜீரக பவுடர், கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், உப்பு எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் கொஞ்சமா தான் வேணும், கொஞ்சமா போட்டு நல்லா மூடி வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கு மேல கொத்தமல்லி, புதினா, ஸ்ப்ரிங் ஆனியன் அது மாதிரி என்ன இருக்கோ போடலாம், போடாட்டியும் விட்டுறலாம். அவ்வளவுதான். ஸோ இது ரெடி. இந்த பக்கம் இந்த சீஸ் கியூப்ஸ் கிடைக்கும். அதை அந்த பன்னீர் பெரட்டின அடுப்புலயே அந்த சட்டிலேயே அப்படி கொஞ்சம் லேசா சூடு காமிச்சு எடுத்தீங்கன்னா அந்த உப்பு காரம் அதை இறங்கும். ஸோ இது கொஞ்சம் ஹெவியா இருக்கணும் நைட்டுக்கு, அதனால இது மட்டும்தான் சாப்பிட போறோம். இது கண்டிப்பா உடம்புக்கு இப்போ பார்த்தா ஹெவியா இருக்கும், கொஞ்சம் நல்ல எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். நான் நைட்டு ஃபுல்லா நமக்கு இந்த மாதிரி ஃபில்லிங்கான புரோட்டீனோட இருக்கிற நல்ல ஒரு பன்னீர் கண்டிப்பா நமக்கு வெயிட் லாஸுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும்.